Hi friends, welcome to Dhananya Studio. இன்னைக்கு நம்ம தனன்யா ஸ்டுடியோல என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா குதிரையும் கழுதையும். ஒரு ஊர்ல ஒருத்தர் குதிரையும் கழுதையும் வளர்த்து வந்தாராம். அது எப்பவுமே சந்தைக்கு பொருள்களை எடுத்துட்டு போவாராம். ஒரு நாள் சந்தைக்கு பொருள்களை எடுத்து போகும்போது எல்லா பொருள்களையும் கழுத மேலேயே வச்சுட்டு குதிரை மேல ஒன்னுத்தையும் வைக்கலையாம். அப்புறம் 3 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது கழுதை குதிரை கிட்ட, குதிரையே எனக்கு ரொம்ப பாரம் அதிகமா இருக்கு, நீ என்னோட பாதி பாரத்தை எடுத்துக்கிறியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குதிரை, இல்ல கதிலையே, உன்னோட பாரத்தை நீதான் சுமக்கணும்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த கழுதையும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிடுச்சான். கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது அந்த கழுதையால பாரம் தாங்க முடியாது கீழே விழுந்து நோரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சான் வாயில இருந்து. அப்புறம் அந்த முதலாளி கழுதையை எழுப்பி விட்டு கல்லு கிட்ட இருக்க எல்லா பாரத்தையும் குதிரை கிட்ட வச்சுட்டாராம். குதிரை கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன யோசிச்சுன்னா, நம்ம அப்பயே கழுத சொல்லும் போது பாதி பாரத்தை எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு எல்லா பாரமும் கிடைச்சிருக்காதுன்னு யோசிச்சான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மத்தவங்க பாரத்தை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாரமும் குறையும். இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு நிறைய வேணும்னா தனன்யா ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.